பர்ஃபெக்ட் கரண்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எனக்கு கஸ்டரில் அல்ல லைட் ஆன் ஆகுது அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு பாருங்க. கஸ்டரில் ஆன் ஆகும் சிம்பிள் வந்து ஸ்பீக்கர் சிம்பிள், ஹேண்ட்பேக் சிம்பிள், ஏர்பேக் சிம்பிள், ஆயில் லைட்டு, அவுட் சைட் டெம்பரேச்சர் சென்சர் கூட ஒர்க் ஆகலை. இக்னிஷன் ஆஃப் பண்ணுறேன், திருப்பவும் ஆன் பண்ணுறேன். இக்னிஷன் ஆன் ஆஃப் ஆக மட்டும் ஆகுது தவிர இன்ஜின் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இன்ஜின் ரன்னிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஹெட்லாம்ப் கூட ஆன் பண்ணுறோம், ஹெட்லாம்ப் கூட ஆன் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், பாருங்கள். ஏசி கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகலை, ஆடியோ சிஸ்டம் ஒர்க் ஆகலை. பாருங்கள், மிரர் ஃபோல்ட் ஆகுது, ஆனால் உள்ள பக்கம் அப் அண்ட் டவுன் ஆக மாட்டேங்குது. கிளாஸ் சைடு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பக்கம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சைடு மிரரில் ரைட் சைடு ஒர்க் ஆகலை. பாருங்கள், அப்போ பண்ண டவுன் சைடு எல்லா சார்ஜ் ரெண்டு பக்கம் விட்டுரு, மாற்று எல்லா சார்ஜ் பண்ணு. அப் அண்ட் டவுனு ரெண்டு பக்கம். ஓகே, அவ்வளோ ஜி ஸ்கேன் போட்டு பார்த்தோம். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், டபுள் கோடு காட்டுங்குது. ஏபிஎஸ்ஸு, கிளஸ்டரு, ஐசிஓ டபுள் கோடு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஏபிஎஸ் சென்சார், கேன், டைம் அவுட், ஜி சென்சார் காட்டுது. கிளஸ்டர் மாடல், ஏர் பிரேக் வார்மில் காட்டுது. டிபிஎம்எஸ் சென்சார் வார்மில் காட்டுது கிளஸ்டரில். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். கேன் பிளாஸ் வயரிங் சிஸ்டம் செக் பண்ணிட்டு அதில் ஜாயின் கரண்ட்டு ப்ராப்ளம் இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், கப்பர் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் துரு பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். உள்ள பக்கம் 4 பின்னு அது ரெஸ்ட் பாம்பு போச்சு. நல்லா கார்பன் ஸ்ப்ரே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பண்ணிட்டோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணோம். பாருங்கள், திருப்பி ஸ்கேன் பண்ணோம். எந்த டபுள் கோடு காட்டல, நல்லா குட்டுன்னு காட்டுச்சு. பாருங்கள், ஃபால்ட்டு நோ டபுள் கோடு காட்டுது. இந்த ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சு. திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆடியோ சிஸ்டம் ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஏசி கண்ட்ரோல் மட்டும் ஒர்க் ஆகுது. சைடு மிரர் வந்து உங்களுக்கு அதுவும் ஒர்க் ஆகுது. பாருங்கள், நல்லா பாருங்கள். ரைட்டாக அப் அண்ட் டவுன் ஆகுதா, லெஃப்ட் ஆகுதா, அப்ளை பண்ணுறேன். ஆகுது. இதே பண்ண இந்த பக்கம் பாருங்கள், டவுன் சைட் அந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஆனவில்லை, இப்போ ஆனவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.